ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி குணம் இருக்கும்போது ஆப்போசிட்ல இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? இதோ கொஞ்சம் அப்படியே இருப்பாங்க. ரிஷபம் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணும். ஆனா ரிஷபத்துக்கு யாராவது அட்வைஸ் பண்ணா, அதுவே கொஞ்சம் "ஏய் எனக்கே எல்லாம் தெரியும்ல" அப்படின்ற மாரி இருக்கும். அது தப்பு இல்ல. இப்போ டீச்சருக்கே போய் கிளாஸ் எடுத்தா டீச்சருக்கு கோவம் வருமா? வராதா? வரும்ல. அந்த மாரி ரிஷபராசிக்காரர்களே அதுவே சுக்கிரன் தான். அதுவே ஒரு குரு. இன்னொரு குரு வந்து கிளாஸ் எடுக்கும்போது எப்படி இருக்கும்னா, அது கொஞ்சம் அபத்தமாவோ, இல்ல கொஞ்சம் கோவமாவோ, இல்ல கொஞ்சம் சண்டை சச்சரவாவோ, "நீ பெருசா, நான் பெருசா" அப்படின்ற மாரி ஒரு தன்மைக்குள்ள அத கொண்டு போய் விட்டுடும். அதனால குரு காரகத்துவம் இருக்கக்கூடிய ஆட்களிடம் ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என் வீடே அப்படிதான் இருக்கு. என் புள்ள அப்படிதான் பொறந்திருக்கான். என் புருஷன் அப்படிதான் இருக்காரு. நான் என்ன பண்றது? அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு விதிக்கு உட்பட்டது. இது அப்படி இருக்கு அப்படின்னா, இது தெரிஞ்சு போச்சுல்ல. இதுலருந்து நம்ம எப்படி அத வந்து அழகா ஹேண்டில் பண்றது அப்படின்ற சூட்சமத்த தெரிஞ்சுக்கணும். ஸோ இவர்கள் நம்மளுக்கு எதிரியாக வருவார்களா? அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் இல்ல. இவங்க கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லும்போது, நமக்கான ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கிறதுல ஒரு சின்ன ஒரு பிளாக்கேஜ் வர ஆரம்பிச்சுரும். அப்ப ரிஷபராசிக்காரர்கள் யார்கிட்ட கவனமா இருக்கணும்? தனுசு ராசிக்காரங்ககிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாரி குரு நட்சத்திரமான பூரட்டாதி, இந்த பக்கம் புனர்பூசம், இந்த பக்கம் விசாகம். இவர்களிடம் ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க வாழ்க்கையில பிளஸ் சைனையும் அவங்க தான் கொண்டு வருவாங்க. அவங்க வாழ்க்கையில மைனஸ் சைனையும் அவங்க தான் கொண்டு வருவாங்க.